ലളിതാ സഹസ്രനാമത്തിലെ 57வது ശ്ലോകം. മഹാപ്രളയത്തിലെ காலாக்னி ருத்ரனோடு மகா தாண்டவத்துக்கு சாட்சியாயிருக்கிற அம்பிகை, காலாக்னி ருத்ரனோடு அந்த மகா தாண்டவத்துக்கு சக்தியை கொடுக்கிற தேவி, மகாகாமேஸ்வரனோடு பட்டமகிழ்ச்சியாயிட்டு அபிஷேகம் செய்யப்பட்ட தேவி, திரிபுடியாயிட்டு இருக்கிற மூணாயிட்டு இருக்கிற எல்லாற்றிலேயும் சக்தி ஸ்வரூபமாயிட்டு இருக்கிற அழகியான தேவி அப்படின்னு வாக்தேவிகள் லலிதாம்பிகையை ஸ்துதிக்கிறா. இருநூற்றி 32, 233, 234 இப்படி இருக்கிற 3 நாமங்களாக்கும் இதுல உள்ளது. 16 அக்ஷரங்களோடு கூடின ஒரு நாமவும் 8 அக்ஷரங்களோடு கூடின 2 நாமவுமாக்கும் இந்த 57வது ஸ்லோகத்துல இருக்கு. மகேஸ்வர மகாகல்ப மகாதாண்டவ சாட்சிணி மகாகாமேஷ மகிஷி மகாத்ரிபுர சுந்தரி. ഇരുന്നൂറ്റി 32வது നാമം 16 അക്ഷരങ്ങളോട് കൂടിന നാമമാക്കും ഇത്. മഹേശ്വര മഹാകൽപ മഹാതാണ്ഡവ സാക്ഷിണി. പദങ്ങളെ നടുവില മുറിക്കാതെക്ക് വേണം இந்த நாமத்தை சொல்லறதுக்கு. தேவியோடு ஒவ்வொரு நாமவும் மந்திரமாக்கும். அதனால 16 அக்ஷரங்கள் கூடி சேர்ந்த சமஸ்தபதமாயிருக்கிற இந்த நாமத்தை நடுவுல பதம் முறிக்காதைக்கு வேணும் சொல்லறதுக்கு. மகேஸ்வர மகாகல்ப மகாதாண்டவ சாட்சிணி. പ്രളയ കാലത്തിലെ കൽപ്പത്തോട് അവസാനം ഉണ്ടാകുന്നതാക്കും പ്രളയം. அந்த പ്രളയ കാലത്തിലെ സംഹാര രുദ്രനാന മഹേശ്വരൻ நடனமாடுறத அந்த தாண்டவ நிறுத்தத்துக்கு சாட்சிணியாயிட்டு மகாதேவனோடு கூடி ചേർന്ന് നടനം ചെയ്യறவளாக்கும் ലളിതാംബിகை. അതിനാലിയാക്കും വാഗ്ദേവികൾ இப்படி സ്തുതിக்கிறா. പരമശിവനോട് മഹാതാണ്ഡവ നൃത്തത്തെ ദർശിக்கிறவளாக்கும் ലളിതാംബിகை. அதனால சாட்சிணியாக்கும் தேவி. சிருஷ்டியோடு கடைசி கட்டம் அப்படிங்கிறது லயனமாக்கும். சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம். அந்த சம்ஹார காலகட்டத்தில் பிரபஞ்சம் முழுவதும் இல்லாமகிற அவஸ்தைய மகாகல்பம் அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற சர்வதும் பகவானில லயிக்கிற டைம். இந்த டைமில் பரமசிவன் சம்ஹார தாண்டவம் ஆடுறார். கருத்த பட்சத்திலையும் வெளுத்த பட்சத்திலையும் இருக்கிற
ത്രയോദശി തിഥിയിലെ സന്ധ്യാവേളയിലെ പരമശിവൻ കൈലാസത്തിലെ പ്രദോഷ നൃത്തം ചെയ്തർ. இந்த டைமில் பார்வதி தேவி ரத்னங்களால அலங்காரம் பண்ணின அழகான சிம்ஹாசனத்தில் உட்கார்ந்து மகாதேவனோட தாண்டவத்தை பார்ப்ப. பிரதோஷ நிறுத்தம் நடக்கிறத எல்லா தேவர்களும் கூட்டம் கூட்டமாயிட்டு அந்த நிறுத்தத்தை பார்ப்பா. பிரதோஷ நிறுத்தம் மகாதேவன் செய்யறத சரஸ்வதி தேவி தன்னோட வீணையில பாட்டு பாடுவள். தேவேந்திரன் புலாங்குழல் ஊதுவர். பிரம்மா தாளம் பிடிப்பர். மகாவிஷ்ணு மத்தளம் கொட்டுவர். லக்ஷ்மி தேவி அழகா பாட்டு பாடுவர். இந்த நிறுத்தம் செய்யறத சிவனுக்கு 2 கைகள் உண்டாகும். ഇതാക്കും പ്രദോഷ നൃത്തം. പരമശിവൻ ഭൈരവനോട് രൂപത്തിലെ താമസഭാവത്തിലെ ശ്മശാന ഭൂമിയിലെ നൃത്തം ചെയ്യறதையாக்கும் தாண்டவ நிறுத்தம் அப்படின்னு சொல்லப்படுறது. தாண்டவ நிறுத்த சமயத்தில் சிவனுக்கு 10 கைகளாக்கும் உண்டாகும். பூத பிரேத பிசாசுக்களோடு நடுவில் தேவியோடு கூடி சேர்ந்து சிவன் தாண்டவ நிறுத்தம் ஆடுறார். இந்த தாண்டவ நிறுத்தத்தோடு பதின்மடங்காக்கும் மகா பிரளயத்துக்கு முன்னால நடக்கிற சம்ஹார தாண்டவம். சந்தோஷபாவத்தோடு கூடிட்டு பரமசிவன் நிறுத்தம் செய்யறத தேவி லாஸ்ய நிறுத்தம் செஞ்சு பரமசிவனை என்கரேஜ் பண்ணுவள். மகாகல்ப சமயத்தில் சம்ஹார தாண்டவம் ஆடுறத பராசக்தியான தேவி அதுக்கு சாட்சியம் வகிக்கிறார். அதனாலேயே தேவிய மகேஸ்வர மகாகல்ப மகாதாண்டவ சாட்சினி அப்படின்னு வாக்தேவிகள் ஸ்துதிக்கிறார். 233வது நாமம் 8 அக்ஷரங்களோடு கூடின மகாகாமேஷ மகிஷி. മഹാകാമേശ്വരനോട് പട്ടമഹിഷി പത്നി, മഹാരാജ്ഞിയായിട്ട് അഭിഷേകം ചെയ്യപ്പെട്ടവൾ. ശ്രേഷ്ഠനായ കാമേശ്വരനോട് രാജ്ഞിയാക്കും ലളിതാദേവി. காமேஸ்வரன் அப்படிங்கிற ராஜாவோடு பத்னியான காமேஸ்வரி அப்படிங்கிற ராஜ்ஞி பரபிரம்ம பட்ட மகிஷி. சிதக்னி குண்டத்திலேந்து பிரத்யட்சமான தேவி காமேஸ்வரனான பிரபஞ்ச நாயகனை திருமணம் பண்ணிட்டோன காமேஸ்வர பத்னியான சிவசக்தி சம்மேளனம் அர்த்தநாரீஸ்வர பாவம். கணவரும் மனைவியும் ஒன்னுதான் அப்படிங்கிற பாவம்.
234 നാമം 8 അക്ഷരങ്ങളോടുകൂടിന് മഹാത്രിപുരസുന്ദരി. സൃഷ്ടിസ്ഥിതി സംഹാരം அப்படின்னு 3 விஷயங்கள். அதே மாதிரி 3 எடுத்து சொல்லற எல்லா திரிபுடிகளோடும் அடிஸ்தான தேவதையாக்கும் லலிதாம்பிகை தேவி. ரொம்ப ரொம்ப பெரிய திரிபுரங்களோடு அதிதேவதையாக்கும் மகா திரிபுர சுந்தரியான லலிதாம்பிகை தேவி. ശുദ്ധ ബോധത്തിലേന്താക്കും യഥാർത്ഥமான അഴകുണ്ടാകരുത്. വേദജ്ഞാനത്തോട് അതിദേവതയാക്കും ലളിതാംബികை. அதனாலேயே யோகிகளோடும் குருநாதர்களோடும் இஷ்ட தேவதையாக்கும் லலிதாംബികை. ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரங்களையாக்கும் திரிபுரம் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த திரிபுரங்களோடு நாதையானதினால தேவிய திரிபுர சுந்தரி அப்படின்னு வாக்தேவிகள் ஸ்துதிக்கிறா. ஜாகிர சொப்ன சுஷுப்தி அப்படிங்கிற அவஸ்தாத்ரயங்களுக்கு அப்பாற்பட்டவளாக்கும் தேவி. அதனால திரிபுர சுந்தரியான தேவி அப்படின்னு வாக்தேவிகள் ஸ்துதிக்கிறா. ஸ்ரீசக்கரத்தோடு அதிஷ்டான தேவதையாக்கும் லலிதா திரிபுர சுந்தரி. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற சர்வதும் லலிதாம்பிகையோடு திருவிளையாடலாயிட்டாக்கும் ரிஷிகள் சொல்லறா. அதனாலேயே மகா திரிபுர சுந்தரியாக்கும் லலிதாம்பிகை தேவி. மகேஸ்வர மகாகல்ப மகாதாண்டவ சாட்சிணி மகாகாமேஷ மகிஷி மகாத்ரிபுர சுந்தரி. ഇരുന്നൂറ്റി 32வது നാമം 16 അക്ഷരങ്ങളോട് കൂടിന ഒറ്റ നാമമാക്കുമേ. മഹേശ്വര മഹാ ഈശ്വര മഹാകൽപ മഹാതാണ്ഡവ സാക്ഷിണി. മഹാ ഈശ്വര മഹാകൽപ മഹാതാണ്ഡവ സാക്ഷിണി. ഇത്രയും പദങ്ങളാക്കും ഇതിലെ ഇருக்கு. ഇതയാക്കും കൂട്ടിച്ചേർത്തി ചൊല്ലപ്പെടുന്നത്. മഹേശ്വര മഹാകൽപ മഹാതാണ്ഡവ സാക്ഷിണി മഹാകാമേശ മഹിഷി മഹാ ത്രിപുര സുന്ദരി.